ஆவின் விலை ஐயா ஒரு விலையை உயர்த்தல தம்பி. நாங்க விற்பனை விலை உயர்த்த இல்லையா? விற்பனை விலை உயர்த்தவே இல்லை தம்பி. நாங்க வந்து கொள்முதல் விலையை தான் கூட்டியிருக்கோம் 2 முறையும். ஒரு முறை விற்பனை விலையை 3 ரூபா குறைச்சிருக்கோம். இந்த முறை விற்பனை விலையை கூட்டல. அதில் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தம்பி. விலை 6 ரூபா கூட்டியிருக்கு இந்த கவர்மெண்ட். ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட்ல ஒரு 3-4 ரூபா கூடியிருக்கு. 1 ரூபா நல்ல தரமான பாலுக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம். விவசாயிகள் உண்மையிலே திருப்தியா இருக்காங்க. அதுல ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. தம்பி ஒரு அரசை பொறுத்தவரையில நீங்க இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கிளைமேட் கிரைசிஸ். இது வந்து கிளைமேட் கிரைசிஸை எப்படி கையாள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதில் தான் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் திருப்புகழ் ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுறாங்க. அதன் அடிப்படையில் பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக. இது வந்து ஒரே நாள் நடக்காது, தொடர்ந்து வரும். அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாநிலத்தை பொறுத்தவரை இந்த ஸ்டேட் கிளைமேட் மிஷன் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக பல பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே பேரிடர்கள் வருகின்ற நேரத்தில் அதற்கு தயார் நிலை, அதை தணிக்கின்ற நடவடிக்கைகள், பேரிடர்கள் வருகின்ற நேரத்தில் மேலாண்மை செய்வது போன்றவற்றை பற்றியுள்ள தீவிரமான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுத்து வந்திருக்கு. ஒன்றிய அரசும் அதுக்கு ஒத்துழைக்கணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த வானிலை பற்றி ஆராய்ச்சி மையத்தில் நிறைய பிரச்சனை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அவற்றை மேம்படுத்தணும். நமக்கு ஃபண்டு தரது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபண்டு தான். ஃபண்ட் அவங்க தரல. நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வந்து 5 லட்சம் கட்டணும்னா நம்ம 2 லட்சம் கூட திரும்ப வரல. ஸோ இப்படிப்பட்ட வேறுபாடுகளை அவங்களும் களையணும். அதையும் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் படிப்படியாக எடுத்து வருகிறாங்க. உலக முதலீட்டாளர் வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை பற்றி நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய தொழிற்சாலை கொண்டு வரதுக்கான நிலங்கள் கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட நிலம் இல்லை. வந்து நம்ம டெவலப் பண்ணச்சுமே தான் இந்த நகரமயமாக்கல் என்பதை நம்ம தணிக்க முடியும். பரவாயில்ல, நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு இண்டஸ்ட்ரி ஒத்துக்கிடும், ஒரு இடத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் ஒத்துக்கிடும். அப்படி பல்வேறுபட்ட பணிகள் இருக்கு. முதலீட்டாளர் இந்த பொறுத்தவரை பெரிய தொழில்கள் தான் அங்கே பேசப்படுகின்ற செய்தி. ஆனால் அதையும் தாண்டி பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. எனவே அதில் வந்து பெரிய பாதிப்புகள் வராது. நிச்சயமாக தென் மாநிலங்களுக்கு நாளுக்கு நாள் நம்ம ஷேர் கூட்டிகிட்டு தான் இருக்கும். கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஆவின் வந்து முறைகளாக வந்து தம்பி நான் அதெல்லாம் பேசுறதில்லை. என்னுடைய காலத்துல எந்த முறைகேடும் 100% நடக்காது. அந்த துறை வந்து நல்ல டெவலப் ஆகும். நல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல டெவலப் ஆகும். அதில் மாற்றுக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லோன் கொடுத்துட்டு இருக்கோம். லோனுடைய வட்டியை 15%லேருந்து 9% குறைத்திருக்கின்றோம். நிறைய மானியத்தினுடைய கடன் வசதி கொடுக்கும். அப்படி பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். 6 மாதம் தான் ஆச்சுது. நிறைய செலவுகள் குறைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மட்டும் மாதம் 48 லட்சம் செலவு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பெரிய சாதனையாக பார்க்கலாம். ஏன்னா வெகு விரைவில் ஆவின் நல்ல முன்னேற்றத்தை காண அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தம்பி நாங்கள் இப்போ வந்து முழுமையாக வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுக்கோம். அதை நாங்கள் உத்தரவாதப்படுத்திட்டேன். எனவே எங்களுக்கு தேவையான நபர்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம். அதுக்கு நம்ம தரப்புல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோனே நேத்து வந்துட்டு திடீர்னு வந்து இந்த கருத்தை வந்து மாத்தி பேசிருக்காரு. இந்த இரட்டை நிலை தம்பி அவர் வந்து என்ன மனநிலையில பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. அது நீங்க தான் அவர்கிட்ட தான் கேட்கணும். காலையில் ஒன்று சாயங்காலம் தம்பி. அதாவது இந்த தேசத்தினுடைய தலைவர்களை பற்றிய கடுகளவு புரிதல் இந்த ஆளுநருக்கு கிடையாது. அவர் அம்பேத்கரை சிரிச்சு எடுக்காரு, திருவள்ளுவரை தூக்காரு. நாங்கள் கேட்கும் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த கொள்கையை அவர் பின்பற்றுகின்ற RSS ஏற்றுக்கொள்ளுமா? அதை முதல்ல அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிட்டு அவர் இவரை பற்றி பேசலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நான் என்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தேன். மிக தெளிவாக கூறியிருக்கிறார். சார்வர்கரும் RSS அமைப்புகளும் இஸ்லாமிய மக்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்று அவர்களை வெறுத்து ஒதுக்குவதும் இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் எடுக்கக்கூடியதில் எந்த உள்நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது ஒரு அரசியல். அவங்க வந்து அந்த மக்களுடைய வேலைவாய்ப்பின்மையோ ஏழ்மையை அகற்றுவதற்கோ எந்த நடவடிக்கையும் அவற்றை இல்லை.
இது ஒரு கையாலாகாத தனம் என்று தெளிவாக யார் சொல்லியிருக்காரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்ந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க அதை பேசவே கூடாது. நேதாஜியாக இருக்கட்டும், பகத்சிங்கா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சமூக ரீதியா மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், உயர்வாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சோசியலிஸ்ட் செக்குலார் என்று சொல்லுகின்ற மதசார்பற்ற சமத்துவ கொள்கையை கையில் ஏந்தி அதற்காக வாழ்ந்தவர்கள். அவர்களை இந்த பிஜேபியோ அல்லது இந்த நம்மளுடைய எந்த நிலையிலும் சேராத நம்முடைய ஆளுநர் போன்றவர்களோ பேசவே கூடாது. அதற்கான எந்த தார்மீக உரிமையும் அவர்களுக்கு கிடையாது.